ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவிகேவோட தேர்தல் வாக்குறுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஏடிஎம்கே அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை வந்து அவங்களோட வாக்குறுதிகள் அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இயரா ஏடிஎம்கே வந்து நேற்று இதில் சீட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம யார் யாருக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் கொடுத்துருக்காங்க? பிஜேபிக்கு ஒரு 23 சீட்டு போட்டிருக்காங்க. அதுதான் மேக்சிமம் அவங்க வச்சிருக்கிறது. அப்புறம் பாமகக்கு ஒரு 18 சீட்டுன்னு நினைக்கிறேன். இதுதான் மேக்சிமம் அவங்க வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். இன்னும் ஸ்டில் வேட்பாளர்கள் வந்து அறிவிச்சிட்டு தான் இருக்காங்க. போயிட்டு இருக்கு அந்த ப்ராசஸ். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ ஏடிஎம்கே இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு இறங்குற மாதிரி. ஏன் சொல்லு என்ன ஆகணும்ல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ட்ரக் டாஸ்க் ஃபோர்ஸ். இது என்னன்னா இந்த கஞ்சா அப்புறம் அந்த ஹான்ஸ் பான் அந்த அந்த ட்ரக் ஐட்டம்லாம் இருக்குல்ல. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக அதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி அதை டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமா ட்ரக்ஸ் இல்லாத மாதிரி கிளியர் பண்றதா அவங்களோட ஒரு பண்ணிடுவாங்க. போன வாரம் கூட ட்ரெயின்ல போயிட்டு வந்தேன்டா, புடிச்சு துப்புறாங்கடா. அதான்டா இவர் வந்தாருன்னா அது நடக்காது. இதெல்லாம் போவாது கண்டிப்பா போவாது. ஏன்னா நான் ஒண்ணு ஒத்துப்பேன், முதல்ல இருந்ததுக்கும் இப்ப வந்து நிறைய ஷாப்ஸ்ல வந்து இது பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க. சண்டே ஓபன் அந்த மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. சண்டே ஓபன்ல அப்படியெல்லாம் கிடையாது. முழுசாவே ஒயின் ஷாப் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க யாரு வந்தாலும் ஒயின் ஷாப் வந்து பண்ண எதுவும் பண்ணல. இந்த ட்ரக் அப்படின்றது எது வரும்னா அந்த கஞ்சா, இந்த இன்ஜெக்ஷனு, அப்புறம் இந்த ஹார்ன்ஸ் போடுறாங்க அது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். ஸோ அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை அவ சேல் பண்ணாலும் குண்டா சட்டத்துல போட்டு ஜெயில போட்டுருவாங்க. இது அது பெஸ்ட் ஆப்ஷன். பட் அதெல்லாம் முழுசாலாம் முறியடிக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு வடக்கன் சில பேர் வராங்க, நார்த் இந்தியன்ஸ், அவங்க தினமும் தான் துப்பிட்டு போறாங்க. எப்பவுமே ஓப்பனா எவ்வளவு வித்துட்டு இருக்காங்க பாக்கலாம். ஒரு வந்தாருன்னு அது எந்த அளவுக்கு குறையுது. துப்பி 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 அந்த இதே ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்க முடிய மாட்டேங்குது. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கவே 10,000 ரூபாய் உதவித்தொகை எல்லா குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை. மாசம் மாசம் 10,000 ரூபாய் கொடுத்தா யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. அப்புறம் சரியா, இயர்லி 10,000. அது வந்து வேற, அது வந்து மகளிருக்கான உதவித்தொகை. இது வந்து அது செப்பரேட், அது செப்பரேட் அது வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இது வருஷம் 10,000 ரூபாய் தான் இருக்கும். ஆனா எந்த குடும்பத்துக்கு யாருக்கு அந்த மாதிரி வந்து வறுமை கோடு எல்லாம் போடல, அவங்க வறுமை கோடுல இது கிடையாது. வரிச்சுமை மற்றும் விலைவாசி ஏற்ற மென்ஷன் பண்ணும். மாசம் 10,000 எதுக்கு யாரு கொடுப்பாங்க அது டீடைலா கேம்பெயின்ல சொல்லுவாரா. கேம்பெயின் இல்ல, அவங்க அறிவிக்கும் போதே அந்த இது தெரியும் அவங்களுக்கு எப்படி கொடுத்தா இதாகும் சொல்லும் போதே அந்த 10,000 யாருக்கு போய் சேரணும்ன்றதுமே அவங்க திங்க் பண்ணி அதெல்லாம் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்ப சொல்லுவாங்கன்னா ஒன்ஸ் வின் பண்ணதுக்கு அப்புறமா வரும்போதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதற்கான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்றது அப்பதான் சொல்லுவாங்க. சொன்னா அதுல முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா இப்போ சில பேர் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் அது போவாது, ஒரு மாதிரி டவுனா இருப்பாங்க. அவங்களோட ஓட்ஸ் வரணும் இல்லையா? ஆமா கண்டிப்பா வரணும். அதனால அவங்க பாத்தீங்கன்னா பர்టిక్యులர் சொல்லல. அடுத்து வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கவே இந்த தமிழ்நாட்டுல சுற்றுலா தலங்கள்லாம் இருக்குல்ல, அங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை எல்லா சுற்றுலா தலத்திலையும் சொல்ல முடியாது. ஒரு முக்கியமான சுற்றுலா இப்ப தஞ்சை பெரிய கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க வைஃபை, அங்க வந்து பாத்தீங்கன்னா வைஃபை இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமஸான சொல்ற தெரியுமா, போறதே கோவில் போணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோயிலுக்குன்னு கிடையாது, நீ ஒரு கோயில மட்டும் சுற்றுலா தலங்கள் இப்ப மெரினா பீச் சுற்றுலா தலம் தான். டெம்பிள்ஸ் எல்லாம் போக கூடாது. ஏன் தெரியுமா, ஆல்ரெடி நம்ம போறதே அந்த இதுக்காக தான் போறோம். டெம்பிள்ஸ்குள்ள போனே அலோ கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த வைஃபை எல்லாம் அங்க அலோ பண்ணக்கூடாது. எனக்கு என்ன டவுட்னா, சோ அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ல வைஃபை கொடுக்கறதுல என்ன வந்துட்டு பாத்தீங்கன்னா கேபே புக் பண்றாங்க. எப்படி புக் பண்ணுவே, நெட் போயிருச்சு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அங்க இருந்து எங்கயாவது போகணும். ஓகே, மேபி இந்த ஹில் பிளேसेसலாம் அந்த மாதிரி ஹில்ஸ்ல எல்லாம் கொடுக்கல சுரேஷனா. நார்மலா இந்த பப்ளிக் பிளேஸ். எனக்கு ஒரு டவுட், நீ மெரினா பீச் யாரோ நீ எப்படி மெரினா பீச்ல வைஃபை கொடுப்பாங்க? இல்லடா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க கோயில் சொன்னாங்களா சுரேஷனா, எவ்வளவே இருக்கட்டும், வைஃபைன்றது குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள் ஏரியா வரைக்கும் தான் இருக்குது. கரெக்ட். இப்ப மெரினா பீச்சுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த சைடுல வருவீங்க. இந்த மாதிரி இது முக்கிய நகரங்கள்லயும் ஓகேவா, இப்போ கோயம்புத்தூர் ஒவ்வொரு இடத்துல எது நல்ல ஒரு கேதரிங்கான பிளேஸோ அந்த இடத்துக்கு மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தஞ்சாவூர்னா பெரிய கோயில் அங்க, இப்ப மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில் அங்க, அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வைஃபை கொடுக்க கூடாது. பஸ் ஸ்டாண்ட்ல கொடுக்கலாமே வைஃபை, ஏன் கொடுக்க கூடாது? யார்
கடைசி போட்டுப்பா இந்த வைஃபை அதான் சொல்றேன், அங்க இருந்து வேற எங்கேயாவது போறவங்க இல்ல வேற பஸ் புக் பண்றவங்க கனெக்ட் பண்றவங்க அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு அதை பத்தி பப்ளிக் பிளேசஸ்ல வைஃபை கொடுக்கலாம் ஒன்றும். ஓகே, அடுத்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திட்டம்னு சொல்லலாம்டா. 10,000 கோடி மரக்கன்றுகள் நடப்படும் சொல்லியிருக்காரு. இதுக்கு நான் 10 கோடி சாரி 10 இதுக்கு கோடி. நான் சப்போர்ட் பண்ணுவேன் சுரேஷனா. சரி நான் கேட்கறேன், சப்போர்ட் பண்ணுவேன். நட்டிடுவாங்களா 10 கோடியா? யாரு உட்கார்ந்து பண்ணுவாங்க? நடுறதுக்கு அந்த பிளேஸ் இல்ல சரிங்களா. 10 கோடி நடாட்டியும் ஒரு கோடி நட்டாலுமே வந்துட்டு நடனம் இல்லடா, எல்லாத்தையும் அழிக்கலடா செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். அதுவும் கரெக்ட் தான். மரத்தை வெட்டி ரோடு போட்டு போயிடுறாங்க. நல்லா இருக்கும். ஆனா மெயினா இதனால பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டி பிளேசஸ் வந்ததுனால நம்ம மரால போட முடியாது. ஏன் தெரியுமா, இங்க எல்லாம் போட்டாங்கன்னா அடியில வேறு போகுது, பில்டிங் இதா ஆகுன்றதுனால பக்கத்துல மரம் போட மாட்டாங்க. போட்டா மேபி ஹைவேஸ்ல தான் போட வாய்ப்பு இருக்குது. தவிர்த்து இந்த வில்லேஜ் சைடு ஆல்மோஸ்ட் மரங்கள் இருக்குது, அவங்களே போட்டுப்பாங்க. இவங்க அதெல்லாம் அழிக்க கூடாதுப்பா, அழிச்சிட்டு இருந்ததே தப்புதான். அது கரெக்டா போட்டா சிட்டிஸ்ல போடணும். சிட்டிஸ்ல போடுறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடம் இல்ல ரோட போட்டுறாங்க. ரோடு பில்டிங்ஸ் இருக்கும்போது இடையில ஒயர் அந்த பைபாஸ்ல அந்த இந்த சைடு போடலாம். அதுமே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ரோட் எக்ஸ்டென்ஷன் அதை வெட்டிடுறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. இவங்க ஆட்சியில தானே அந்த சேலத்திலயோ ஈரோட்லயோ வந்து இது விவசாய நிலங்கள்ல எல்லாம் இது பண்ணாங்க. 8 அடி ரோடோ 8 வழி சாலையா 16 வழி சாலையா? 16 வழி சாலை. எந்த இதோ எவ்வளவு மரம் போச்சு, அது ஊர்பட்டது ரோட்டுக்காக மரத்தை. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கான இழப்பீடு திட்டம். எப்படின்னா, ஸோ இப்போ வயலுக்கு போகும்போது இந்த இடி மின்னல் தாக்கி செத்துட்டாலோ இல்ல பாம்பு கடிச்சு செத்துட்டாலோ இல்ல வேற ஏதாவது அனிமல்ஸ் அட்டாக் பண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா செத்துட்டாலோ அந்த மாதிரி பண்ணும்போது கரண்ட் கம்பி வச்சிருப்பாங்க, அந்த குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 lakhs. ஓகே அப்படி 10 லட்ச ரூபா இருக்கு. 10 லட்ச ரூபா. நிறைய பேர் அந்த மாதிரி இறந்து போயிடுறாங்க. அதுதான்மா எலக்ட்ரிசிட்டி கூட வச்சிருப்பாங்க அந்த அனிமல்ஸுக்கு வேண்டி, அதுலயே விழுந்து சாகுறவங்க அந்த மாதிரி வர்க்ஸ் எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு வருது கவர்மெண்ட்ல இருந்து. ஆனா எனக்கு ஒரு டவுட், இது கொடுத்துருக்காங்கல்ல மனுஷங்களுக்கு மட்டும் தானே? மாடு கீடு போய் தொட்டுருச்சுப்பா, எலக்ட்ரிசிட்டி ஃபென்ஸ், யானை தொட்டுருச்சுப்பா. அவங்க வீட்டுல வளர்க்குற யானை தொட்டுருச்சு. வீட்டுல இருக்க யானைமா, வீட்டுல யானை யாருமே வளர்க்க தெரிஞ்சு அந்த கால்நடை காப்பீடு திட்டம்னு ஒண்ணு இருக்குது. இருக்கா? அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேவா, எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு யாராவது தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ்க்கு வந்து பண்ண ஆடு மாடு அதுங்களுக்கு ஏதாவது ஆகிறது அவங்க அது பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சரியா தெரியல, காப்பீடு திட்டம் சரியா தெரியல. வேர்ட்ஸோ கமெண்ட்ல போட்டு விடுங்க பார்க்கலாம். கால்நடைக்குன்னு சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். குலவிளக்கு திட்டம் இது ஒண்ணும் இல்ல, எல்லாரும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி எல்லாத்துக்கும் வந்துருப்பேன்னா மாசம் 2000 ரூபாய். நீங்க கேட்டீங்கல்ல அப்ப 2500 ரூபாய் அவர் கொடுக்கறாரு, இவங்க எவ்வளவு கொடுக்கறாங்க, அந்த திட்டம் தான் இது. 10,000 தவிர்த்து இந்த 2000 ரூபாய் செப்பரேட்டா. அவர் வந்து 2500 ரூபாய், இவர் 2000 ரூபாய். 2000 ரூபாய் உமன்ஸுக்காக 2000 ரூபாய் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 10,000 அந்த மாதிரி வருது அந்த காசு. அது செப்பரேட், இது செப்பரேட் இல்ல. இது வந்து எல்லா ரேஷன் கார்டுக்கும், இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதாவது குடும்ப அட்டைதாரர்களுக்கு, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும். இந்த அரிசி கார்டு சக்கரை கார்டு எல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே மாசம் 2000 ரூபாய் வந்துடும். மாசம் 2000 ரூபாய். அப்புறம் கட்டணமில்லா ஐவிஎஃப் சிகிச்சை. குழந்தை இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்க இப்ப ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல நிறைய. சோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டணம் இல்லாம இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் நடக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஐவிஎஃப் பண்ணிட்டு இருக்காங்களா? அத பத்தி எனக்கு தெரியல. மேபி அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் பிரைவேட்ல தான் ஐவிஎஃப் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒரு தாட். அந்த எய்ம்ஸ்னு ஒன்னு சொல்றாங்கல்ல, அது என்ன கவர்மெண்ட்? இது கவர்மெண்ட் தானே எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்? எய்ம்ஸ் பாத்தீங்கன்னா மதுரையில வர்றதா கட்டவே இல்லையே, அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிவாரண தொகை உயர்வு. இந்த மீன்பிடி மீனவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த புயல் டைம் போக மாட்டாங்கல்ல, ஸோ அப்போ அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 8,000 இருந்துச்சு ஓகேவா நிவாரண தொகை மாசத்துக்கு. இதை வந்துட்டு 12,000 இன்க்ரீஸ் பண்ண. அதாவது மீன்பிடி தடை காலம் அப்போ அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேண்டி கொடுக்குறாங்க. ஓகே, இல்லடா அப்போ பார்டர் விட்டு தாண்டி போய் இறந்து போறாங்களா அவங்களுக்கு ஒன்னும்? அதுக்கு சொல்றேன். இது வந்து நிவாரண தொகை மீன்பிடி தடை காலத்துல வந்து 8,000 ரூபாய் வந்து 12,000 ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருக்கு, கொடுக்க போறாங்க ஓகேவா. அடுத்து மீனவர்களுக்கு விபத்து காப்பீட்டு ஓகேவா. சோ நீ கேட்டிய இப்ப கடல்ல போய் இறந்துட்டாலோ வந்துட்டு பாத்தீங்கன்னா மருத்துவ வசதி இல்லாம ஏதாவது நோய்பட்டு இறந்துட்டாலோ ஓகேவா, அந்த மாதிரி கடல்ல போயிட்டு வேலைக்காக போறாங்க, ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால அவங்க செத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கும். 25 லட்சம் ரூபாய் நிறைய பேர் ஒரு டைம் போனா எவ்வளவு பேர் இறந்துடுறாங்க. அதனால ஒரு குடும்பத்துக்கு 25 இல்ல அவங்களோட டேஞ்சரஸ் லைஃப் தான். ஆமா, வருமா தெரியாது. மீனவர்கள் லைஃப் பாத்தீங்கன்னா போனா எவ்வளவு இது இருக்கு. நாளா அந்த தாய்லாந்து செத்து பொழைச்ச அந்த மாதிரி ஃபீல் ஆகுது தெரியுமா. சும்மா நடுவுல போனதுக்கு இவங்க எவ்வளவு நாள் டெய்லி போறாங்க. அதுதான் அவங்களோட வாழ்க்கை, வேற தெரியாது இல்லையா. தொழிலே அவங்களுக்கு அதுதான் இருக்கும்போது அது நல்ல ஒரு விஷயம். ஆனா அது
வந்து காப்பீட்டு திட்டமா தான் சொல்லியிருக்காங்க, காசு கொடுக்கல. கரெக்டா? காப்பீடு இன்சூரன்ஸ் மாதிரி, இன்சூரன்ஸ் மாதிரி தான், கிளைம் பண்ணிக்கலாம் வேணா. ஆமா, 25 லட்சம் ரூபாய். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா $1 trillion அப்படின்ற ஒரு இது என்னன்னா, ஆக்சுவலி அம்மா ஆட்சி காலத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நடந்துட்டு இருந்துச்சான். எவ்ரி 2 years ஒன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி மீட்டிங் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்புறமா நின்றுச்சு. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரினியூ பண்ணுவோம். 2 வருஷத்துக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் கூட்டு வந்து தமிழ்நாட்டோட என்ன வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அதை பார்ப்பாங்க. அவங்க நாட்டுல இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்து கரெக்ட் தான் பண்ணா நல்லா தான். இங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி இங்க வந்து பெருக்குவாங்க. அது தொழில் இந்தியா கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கும் இல்லையா, டெவலப் பண்றது மாதிரி. தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் மோஸ்ட்லி இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வராங்க. இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா எக்கானமி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஜல்லிக்கட்டு நடக்குது இல்ல, ஜல்லிக்கட்டுல பார்ட்டிசிபேட் பண்றாங்கல்ல, சோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய். அதாவது அந்த போட்டியில பங்கேற்று இறந்துட்டாங்க. காயம்பட்டவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. காயம்பட்டவங்க இது படுகாயமானது மருத்துவ காயம்பட்டுதான் 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய். இறந்துட்டாங்கன்னா காயம்பட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்கல்ல அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய். அதே இறந்துட்டாங்கன்னா 10 லட்சம். 10 லட்சம். தமிழ் பாரம்பரியம் இது. உங்களுக்குன்னா இதுதான், வேற இதே கிடையாது. இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து பின்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. இதை பேன் பண்ண வந்து அதுக்கப்புறம் எவ்வளவோ ப்ரொடெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது பரவாயில்லமா, அந்த மாட்டை ஒரு வருஷம் வளர்ப்பாங்கம்மா. இதுக்கு வேண்டி ஒரு வருஷம் வளர்த்துட்டு தான் பொங்கல் அன்னைக்கு அந்த ஒரு நாளைக்கு வேண்டி வளர்ப்பாங்க. ஜல்லிக்கட்டு பார்த்தது இல்ல. பையன் மதுரை, இவன் ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் போயிருக்கான் தெரியுமா? இல்ல நான் போனது, இவன் போயிருக்கான் ஜல்லிக்கட்டுக்கு. தமிழ்நாட்டிலே இருந்தவன் பார்த்தது இல்ல. அந்த பக்கம் வந்திருக்க மாட்டானா இருக்கும். அந்த பக்கம் போனது இல்ல. நான் டிவி எந்த வருஷம் நான் டிவில உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். டிவில நாங்களும் வீட்டுல டிவி நியூஸ் போட்டுட்டு எங்க வீட்டுல விட்டுறாங்க. எங்க வீட்டுல பாப்பாங்க நியூஸ். அடுத்து இது வேற ஹைலைட் ஆன இதுதான் மெயின் திட்டங்க. நல்ல ஃபேமஸான திட்டம்னா இதுதான் நம்மளோட இவரோட இதுல. ஏன் அவங்க பேசுறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும், நிறைய யூசேஜ் இருக்கு. அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் இலவச குளிர்சாதன பெட்டி. எல்லாருக்குமேவா? எல்லாருக்கும் அரிசி அட்டைதாரர்கள், அரிசி ரேஷன் கார்டு இருக்கணும். ஆக்சுவலி தமிழ்நாட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உனக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேஷன் கார்டு ஓகேவா? அரிசி ரேஷன் கார்டு, சக்கரை ரேஷன் கார்டு, மண்ணெண்ணெய் ரேஷன் கார்டு, அப்படி அரிசி கிடைக்குமா? ஜெயிக்கணும் இல்ல அவரு. அரிசி அட்டைதாரர்களுக்கும் இலவச குளிர்சாதன பெட்டி. அது யூசேஜ் தான். வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு, உங்க வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கு, அதை எடுத்து போட்டு வச்சுக்க போறீங்க. வேற ஏதாவது பண்ணிக்க வேண்டியதா? மோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு அந்த இதுல எல்லாம் வில்லேஜ் சைடு தான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் வசதி இல்ல. அதனால சிட்டில ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க. கரெக்டா? ஏன்னா அந்த குளிர்ன்ற ஹீட்டுக்காக வச்சே வச்சிருப்பாங்க. இது ஹீட்டை விட இதுக்கு தானப்பா உனக்கு ஸ்டோரேஜ் பிளேஸ் தானே. அவ்வளவுதான். அதுதான். ஏன்னா நம்மளோட நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் இல்லாம எல்லாம் இருக்காங்க. யூஸ் ஆகும். அது வந்து நான் உண்மையிலே சொல்றேன். அது வந்து போன வருஷம் மிக்சி கிரைண்டர்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா தெரியல. இந்த வருஷம் ஃப்ரிட்ஜ், டிவி, மிக்சி கிரைண்டர் முடிஞ்சு இப்ப ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டு. ஆக்சுவலி இதெல்லாம் கொண்டு வரதெல்லாம் ஓகே. ஆனா எப்படி பண்ணலாம்னு வச்சுக்கவே, ஆல்ரெடி இருக்கவனுக்கே திருப்பி கொடுக்காம இல்லாதவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போய் கணக்கெடுப்பு எடுத்து யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கொடுக்காம இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி பண்ண எப்படி நீ ஓட்டு போடுவ? நீ பாத்துக்கவே உனக்கு அப்படி கிடையாது அது ரூல் சுரேஷனா. இப்ப நமக்கு இருக்குது, நம்ம கஷ்டப்பட்டு பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. திருப்பதி நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம ஓட்ட போட மாட்டோம்ல. அப்ப இருக்கிறவங்க ஒரு காராவது கொடுக்கலாம். இப்போ எனக்கு இருக்குது சொல்றது கேள்வி. இப்பெல்லாம் ஒரு சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஃப்ரிட்ஜே இருக்குது. ஒரு சில வீட்டுல 2 ஃப்ரிட்ஜே இருக்குது ஓகேவா? அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃப்ரிட்ஜ் கொடுத்தா அது வந்து அந்த ஃப்ரிட்ஜ் ஒன்னா யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வெளியில விற்பாங்க, இல்லைன்னா யூஸ் பண்றாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஜாஸ்தி ஆகும் ஓகேவா? ஃப்ரிட்ஜ் தவிர்த்து ஓகேவா? ஃப்ரிட்ஜ் பத்தினா மெயினா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேர்கிட்ட இருக்குது, கொஞ்சம் பேர்கிட்ட இல்ல. எது இல்லையோ அதுதானே கொடுக்கணும். பேசாம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வீட்டுக்கு ஏசி கொடுக்கலாம். ஏசி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு ஏசி அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும். அந்த பட்ஜெட்ல ஃப்ரிட்ஜ் அமௌண்ட் எவ்வளவு, ஏசி அமௌண்ட் எவ்வளவு, கிட்டத்தட்ட 10-15 ரூபாய் ஜாஸ்தி வரும். அதனால தான் நான் சொன்னேன் அப்படி எல்லாம் கொடுக்கறதுக்கு பதில் ஏர் கூலர் கொடுக்க வேண்டியது. நான் ஏர் கூலர் கொடுக்கலாம். ஏர் கூலர் கொடுக்கலாம். ஃப்ரிட்ஜ் எங்க வீட்ல மேபி 10,000 கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு சேர்த்து போட்டு இன்னும் 10,000 கொடுத்துருங்க. அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கவங்களுக்கு விட்டுருங்க. ஃப்ரிட்ஜ் இல்ல, ஐ மீன் ஃப்ரிட்ஜ் இருக்கவங்களுக்கு ஒரு காரை கொடுத்துட்டு போலாம்ல.
ஆல்டோ கார் வந்துட்டு ஏசி கொடுத்தா 10-15,000 ஆல்ரெடி இயர்லி 10,000 கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அது கூட சேர்த்து இந்த 10,000 கொடுத்தாங்கன்னா யூசேஜ் வேணும் அதை எடுத்துப்பாங்க. அது தவிர்த்து இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிப்பாங்க, இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிக்க மாட்டாங்க, அது வேற எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கிப்பாங்க, அவ்வளவுதான். ஃப்ரிட்ஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்று ஒட்டுவாங்க பாருங்க, விலையில்லா கிரைண்டர், விலையில்லா ஃப்ரிட்ஜ். அதுதான் அது எனக்கு தெரியல, அதுல விலை இல்லைன்னா அவங்க காசு கொடுத்து வாங்க மாட்டாங்களா? விலை இல்லாமல். அடுத்து என்னன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆர்மியில ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிருப்பாங்கல்ல, சோ அவங்களோட பசங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த அவங்க அந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 1% இடஒதுக்கீடு, அவங்களுக்குன்னு செப்பரேட்டா இடஒதுக்கீடு அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு நடத்திட்டோம். போலீஸ் காவலர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் பேஸ்ல வாரத்துல ஒரு நாள் லீவ். வாரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படும் இல்ல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லீவு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. 24 hours ஒர்க் பண்ணணும்பா. ஆனா இது வந்து மேண்டேட்டரியா நீ ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம், அதுக்கு பதில் வேற யாராவது அங்க மாத்தி விட்டுருப்பாங்க. அப்படி ஒரு நாள் அதுவும் வந்து எந்த நாள் சுழற்சியில வரும். இந்த வாரம் சண்டே லீவ் இருக்கு, ஆனா ரூல்ல இல்லன்னு நினைக்கிறேன், அவங்களா மாத்தி மாத்தி எடுத்துப்பாங்க. இது கவர்மெண்டே சொல்லுது இல்ல, ஒரு நாள் லீவ் எடுத்துப்பாங்க. 24/7 ஒர்க் பண்றாங்கல்ல. அப்புறம் சுரேஷா, கடைசியில நமக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டாங்களா? என்ன திட்டம்? இது வரைக்கும் பெண்களுக்கு விலையில்லா பேருந்து சிட்டிக்குள்ளார இந்த மாதிரி, இனிமேல் அது ஆண்களுக்கும் வந்தா அந்த அரசாங்கத்துக்கு ஆண்களும் இது நாட்டுல வாழ்றது. இதேதான் நம்ம போன வீடியோலயும் பண்ணோம் இல்லையா, டிவி கேள்வி அவர் எல்லாத்துக்குமே தானே சொன்னார் இல்லையா, எல்லாத்துக்குமே எல்லா ஊருக்கும் பெண்கள், ஊருக்கும் எந்த பஸ்ஸுமே எல்லா பஸ்ஸும். கர்நாடகால இப்படி இருக்குது அந்த மாதிரி எனக்கு தெரியல. இது இந்த திட்டம் மட்டும் எல்லாருமே சொல்றாங்க, எப்படி சாத்தியம் எனக்கு சத்தியமா தெரியல. போக்குவரத்து கழகம் செம்மையா அடிவாங்க. நீங்க சொல்லுங்க இல்லையா, என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பாய்ஸ்க்கு விட்டுட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, எடுப்பாங்க. எனக்கு புரியல, இப்ப உமன்ஸுக்கு ஏன் விட்டுருக்காங்கன்னா முக்காவாசி பேரு உமன்ஸ் பாத்தீங்கன்னா வீட்டுலதான் இருப்பாங்க, வீட்டுல ஒர்க் ஃப்ரம் உண்மையான இது பண்றாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் எங்கேயும் போக மாட்டாங்க, வீட்டுல சமைப்பாங்க, வீட்டுல இருப்பாங்க, போனா காலேஜுக்கு போவாங்க. அது யூஸ்ஃபுல், காலேஜ் பசங்களுக்கு கேர்ள்ஸுக்கு யூஸ்ஃபுல்னு பண்ணாங்க. பாய்ஸுக்கு ஏன் பண்ணலன்னா அவங்க ஒர்க்ஸுக்கு போகணும், அந்த இதனாலதான் இனிமேல் எவனுமே பைக்கு காரை தொடவே மாட்டாங்க. இது மட்டும் வந்துச்சுன்னா பஸ் தான், பஸ் இருக்கும்போது யார் அதுல போவாங்க, தொடக்கூட மாட்டாங்க பைக்கு காரை. இதுல சாத்தியம் இல்ல. சரி, இதெல்லாம் பண்ணிருக்காங்கல்ல, பொண்ணுங்களுக்கு பிங்க் பஸ்ங்க மாதிரி, நமக்கு ஏதோ ரெட் போயிட்டு அது கண்டினியூ ஆயிட்டு இருக்குல்ல, அது கலர் அடிப்பாங்களான்னு தெரியல. அதுலயேதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் எல்லாம் மிக்ஸ்டு, உங்களுக்கு அப்படின்னு ஜாலிதான், மிக்ஸ்டு வந்தா ஜாலிதான். சாத்தியம் இல்ல சுரேஷ், அதுதான் கஷ்டம். பாத்தீங்கன்னா இன்னும் என்ன சொன்னா, பன்னடுக்கு வாகன நிறுத்த வளாகம், பார்க்கிங் லாட். ஓகேவா, இது எப்படின்னா பார்க்கிங் ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான பெருநகரங்கள் இருக்குல்ல, சோ அந்த பிளேசஸ் இருக்காது பாத்தீங்களா, வெஹிக்கிள்ஸ் நிறுத்துறதுக்கு. அந்த மாதிரி சென்னை, கோயம்புத்தூர், மதுரை ரோட் சைடுல நிப்பாட்டுறாங்கன்றப்போ கொண்டு போய் நம்ம அந்த வண்டி கொண்டு போய் நிறுத்தினா இதாயிக்கும்ல, மேல போய் அந்த மால்ஸ்ல எல்லாம் இருக்கும்ல, அந்த இப்ப இருக்குதுல்ல. இப்ப பப்ளிக்ஸ்ல உனக்கு தெரியுதா, பப்ளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா பிளேஸ் இருக்காது பர்டிகுலரா, எப்படி இருக்கும் எல்லாத்தையும் இது பண்ணிடுறாங்க. அத பர்டிகுலரா வெஹிக்கிள் நிக்கும், இல்லன்னா என்ன பண்றாங்க ரோட்ல கொண்டு போய் போட்டுறாங்க. சோ அந்த மாதிரி போடக்கூடாதுன்றதுனாலதான் இது கொண்டு மரத்துக்கு இடிச்சு போட்டு ரோடு பண்ணா எங்கேயும் அதுக்கு தனியா பார்க்கிங் சார்ஜ். ஆமா, பார்க்கிங் சார்ஜஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். காருக்கு இவ்வளவுன்னு இருக்கு. ஓகே, சோ அடுத்து பிளான் பண்றாங்களா, அவங்களுக்கு தாலிக்கு தங்கம், அது கூடயே வந்துட்டு பாத்தீங்கன்னா பட்டு சேலை, பட்டு வேஷ்டி. சூப்பர். இந்த அம்மா கொண்டு வந்து அப்படியே ரீவேம்ப் பண்ணிட்டாங்க, கண்டினியூ பண்ணிட்டாங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்களோ அது கூட பட்டு சேலையும் பட்டு வேஷ்டி. மாப்பிள்ளைக்கு வேணுங்கிற பட்டு வேஷ்டி, பொண்ணுக்கு வேணுங்கிற சேலை. நம்ம அண்ணன் விஜய் சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேணுங்கிற ஒரு தாலி. சோ இது 3 இருந்துச்சுன்னா கல்யாணம் நடந்துரும்ல. ஓகே, அடுத்து 3 இருந்தா கல்யாணம் நடந்துரும், அவ்வளவுதான். பொண்ணு மாப்பிள்ளை இந்த 3. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஓடுறாங்கல்ல, சோ இப்போ ஆட்டோ சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணிட்டு நீ அது மூலம் பதிவு பண்ணி வச்சுட்டு நீ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆட்டோ வாங்குறன்னா உனக்கு 75,000 வரைக்கும் மானியம், 75,000 வரைக்கும் மானியம். ஒரு ஆட்டோ பதிவு பண்ணி வச்சுட்டு அது தொழிற்சங்கம் சங்கம்ல இருக்குன்னு அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், மானியம் கொடுத்துருவாங்க. 75,000 அதாவது வட்டி இல்ல, மானியம். வட்டி எப்படி மானியம்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா உனக்கு சும்மா கொடுக்குற மாதிரியா? ஆமா, அதுதான், ஒண்ணுமே இல்ல, இன்ட்ரெஸ்டும் கிடையாது, எதுவும் கிடையாது, கடனே கிடையாது, மானியம் சும்மா 75,000. அதே மாதிரி இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அரசு அங்கீகாரம் பெற்ற இந்த தையல் பயிற்சி நிலையம் இருக்குல்ல, இன்ஸ்டிடியூட், டெய்லர் இன்ஸ்டிடியூட், அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வர்றவங்களுக்கு ஒரு தையல் மிஷின் அவங்களுக்கு இலவசம். கர்நாடகால, தமிழ்நாட்டுல இருக்கு, தமிழ்நாட்டுல தெரியல எனக்கு. டைலரிங் மிஷின் எதுக்குன்னா இப்ப நீங்க எல்லாருக்கும் தர மாட்டாங்க,
அந்த குறிப்பிட்ட அந்த டெய்லர் கோர்ஸ் பண்றவங்களுக்கு மட்டும் ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா அவங்களோட ஒரு வியாபாரம் வச்சு செப்பரேட்டா ஒரு இது வச்சிட்டு இருப்பாங்க. இப்பவே ஒரு பிளவுஸ்க்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் போகுது. நல்ல காசு பண்ணலாம். இது வந்துச்சு. இது ஆல்ரெடி கர்நாடகால இருக்கு. அதுக்கப்புறம் ஸோ 65 வயசுக்கு மேற்பட்ட மீனவர்கள் அவங்க இருப்பாங்களா 65 இயர்ஸ் அவங்களுக்கு மேல மாசம் ஓய்வூதியம் 2500 ரூபாய். ஓ பென்ஷன் 2500 65 வயசுக்கு மேல ஆல்ரெடி 60 இயர்ஸ் எபோவ் பென்ஷன் வருது இல்ல, காசு வரும் இல்ல பென்ஷன். ஆமா இருக்கு. நலவாரிய திட்டம்னு நினைக்கிறது அது இருக்கு. அது கூட இது வந்து மீனவர்களுக்கும் பொதுவா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குன்னு வச்சிருக்காங்க மீனவர்களுக்குன்னு நமக்கு வந்திருக்குது. ஆனா அந்த மீனவர்கள் இந்த ஸ்ரீலங்கா பிரச்சனைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா விலையில்லாம 3 தானா? அவரு 6 கொடுத்தாரு. ஆமா, அவர் டிவிக்கே அவர் வந்து 6 கொடுத்தாரு, இவர் வந்து 3 கொடுத்திருக்காரு. இன்னொன்னு என்னன்னா இவர் நிறைய திட்டங்களை கொண்டு வராரு. அவர் குறிப்பிட்ட திட்டங்களை கொண்டு வந்தாரு. அது லிமிடெட் திட்டம். டிவிக்கே இன்னும் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணலையா? கேம்பெயின்ல வருமா இருக்கும். ஓகே, அடுத்து தூத்துக்குடி ஏர்போர்ட் இருக்குல்ல, விமான நிலையம், அது வந்து பார்த்தீங்கன்னா நைட்லயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செயல்படும் சொல்லியிருக்காங்க. எல்லா ஏர்போர்ட்டுமே 24 hours தான்டா. அப்பதான் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இரவு நேர விமான சேவை மேபி நைட்ல வந்து ஃபிளைட் அங்க இருந்திருக்காம இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் 24/7 இங்க இருக்கு. நம்ம அப்படித்தானே போனா, நம்ம அப்படிதான் 1:30 மணிக்கோ 2 மணிக்கோ ஏறணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு உதவித்தொகை எப்படின்னா, இப்போ டிகிரி முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அதுக்கு 2000 ரூபாயும், +2 முடிச்சவங்களுக்கு 1000 ரூபாயும். ஓ, இதே வந்து மாசம் வந்துடும். அதாவது வேலை கிடைக்காதவங்களுக்கு ஓகேவா, அங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வேலை கிடைக்காதவங்களுக்கு. இப்போ கவர்மெண்ட்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசம் வந்து இது வருது. 5வது மாசத்துல ஒரு பிரைவேட் கம்பெனில நான் வேலைக்கு போயிட்டேன். அப்போ வராது. எப்படி கட் பண்ணுவாங்க? இல்ல இது 3 இயர்ஸ் வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் வராது. அது லிமிட்டே 3 இயர்ஸ். அப்படி இல்ல, 3 இயர்ஸ் வரைக்கும் வர்க் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்கன்றதுனால 3 இயர்ஸ் வரைக்கும் இங்கேயுமே இருக்குது. ஓ, எங்களோட கர்நாடகால மேபி அப்படி கூட வச்சிருப்பாங்கடா ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும். ஆமா, இல்ல யோசிச்சு வரேன். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா படிச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணா 2000. ஓகேவா, மாசம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டுக்கு 2500 4500. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு 10000 வருது. அது வந்து ஒரு பஸ் ஃப்ரீ 4500 ரூபா. ஓகேவா, வயசானவங்களுக்கு ஒரு வயசானவங்களை விட இது நார்மலா சொல்லிட்டு இருக்கேன் 4500 ரூபா. ஓகேவா, ஒரு உமனுக்கு மாசமா 4500 ரூபா வந்துருது. பஸ் ஃப்ரீ 5000 ரூபா. ஓகேவா, இதுக்கப்புறம் என்னடா வீட்லயே இருந்துக்கலாம். இல்ல வீட்ல இருந்தாங்கன்னா யாரு இதெல்லாம் டாக்ஸ் பே பண்றது? நம்ம டாக்ஸ் இல்லாம அவங்க எப்படி ரன் பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் சம்பாரிச்சுதான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கணும். அது 150 வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவோம். சும்மா போய் உட்காந்து வந்துடலாம், தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டு. ஆக்சுவலி பண்ணக்கூடாது. ஆமாப்பா, இப்படிதான் நடக்குது. பார்த்து இது பண்ணணும். சூப்பர்வைசர் வரும்போது மட்டும்தான் வேலை நடக்கும். மீதி நேரம் பூரா சும்மா உட்காந்துட்டு சாப்பிட்டு வந்துருவாங்க. மக்களே, நிறைய பேர் 100 நாள் திட்டத்துல வேலை செய்யறீங்க, இல்லைன்னு இல்ல. ஆனா வேலை செய்யாம இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்து நீட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கீடு இருந்துச்சு. ஓகேவா, அதுக்கு இப்போ 10%. சரி, நான் ஒன்று கேட்கறேன். இந்த நீட்டுங்கிறத வந்து விளக்க போறோம் எல்லா கட்சியும் தான் சொல்லுது. ஏன் இப்போ ஒதுக்கீடு மட்டும்? ஏன் விளக்கிட வேண்டியதுதானே நீட்டை? அது வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிறியா? இப்பதான் ஆமா, கண்துடைப்பா. ஸோ வந்து நீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே வந்து லாஸ்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு வந்தா ஃபர்ஸ்ட் போடுற கையெழுத்தே வந்து நீக்கிறதான்னு சொன்னாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கையெழுத்தே போட்டு முடிச்சிட்டாரு. எலெக்ஷனே வந்துருச்சு. நீங்க கேட்கலாம், ஏன் ஏடிஎம்கே எப்போ டிஎம்கே பேசுறீங்கன்னு. ஜஸ்ட் ஒரு இது நீட் வந்ததுனால அதை வச்சு பேசணும், அவ்வளவுதான், தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுத்தது 18 20 இருக்கும்பா. 20 திட்டங்களா கொண்டு வர முடியுமா சுரேஷ் அண்ணா? திட்டங்களை என்ன தெரியுமா நான் சொல்றேன், கரெக்டா 5 கொண்டு வந்தாலும் அது உருப்படியா கொண்டு வந்தாங்கன்னா நல்லது. இப்ப 20ன்றப்போ என்ன தெரியுமா கான்செப்ட்? புதுசா வர்றவங்களே 10-15 கொண்டு வராங்க. நம்ம ஒரு 20-25 கொடுக்க வேண்டாமா? இங்க பாத்தீங்கன்னா 5 கொண்டு வந்தாங்கன்னா இன்னொருத்த 6 கொண்டு வந்தாதான் அவனுக்கு ஓட்டு போடுவான். ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாருமே திட்டம் அறிவிக்கும் போது நிறைய இலவசம் விலை இல்லாது இப்படிதான் நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. தவிர இலவசம் எல்லாம் இல்ல சுரேஷனா, ஆனா நல்லா தானே போயிட்டு இருக்குது. என்ன நல்லா போச்சு?
உங்களுக்கு தெரியுமா இதுக்கு பேக் இப்போ கொஞ்சம் 20-30 years back இலவசம் வருது சரிங்களா. அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு அவங்க என்னமோ 100 ரூபாய் 200 ரூபாய் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் எங்க தெரியுமாச்சு, இந்த டிவி மின்விசிறியில தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இலவசம் இல்லாமயே நல்லா போயிட்டு இருந்த கட்சிங்கன்னா அப்ப நல்லாதான் இருந்துச்சு. ஓகேவா, நடுவுல ஒரு டைம் லேப்டாப் கொடுத்தாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல். அந்த மாதிரி லேப்டாப் யூஸ் இல்ல இப்பவுமே எனக்கு தெரிஞ்சு ஐபேடோ செல்போனோ யாரோ கொடுக்குற மாதிரி, அது யாருன்னு தெரியல. டிஎம்கேவா ஏடிஎம்கேவா எனக்கு தெரியல. ஆனா ஏடிஎம்கேல எனக்கு தெரிஞ்சு சொல்லல, டிஎம்கேவா இருக்கலாம். நல்ல ஒரு விஷயம் நான் சொல்றது. ஐபேட் வருதுன்னு நினைக்கிறேன்ப்பா. ஐபேட் தேவையில்லாத விஷயம். அம்மா காலத்துல கொண்டு வந்தாங்க. அம்மா தானே சைக்கிள் கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா, அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறது ஓகே. இப்போ பஸ் கொடுத்தாங்கன்னா அது ஓகே, போயிட்டு வர்றதுக்கு ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகேவா, சோ இப்ப ரேஷன் கடை வந்து அரிசியில அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த 2500 ரூபாய் காசு கொடுக்கறதா இருக்கட்டும், வீட்லயே தான் இருக்கும். நீங்க ஃப்ரீ கொடுத்தாலும் அவ்வளவுதான். என்ன யோசிச்சு பாருங்க, சொன்னதுதான் அந்த 5 ரூபாய் காசு வந்துருது. அது போக பஸ் ஃப்ரீ, சிலிண்டர் 3 சிலிண்டர் ஃப்ரீ. கரெக்டா, ரேஷன் கடையில போனீங்கன்னா நமக்கு தேவையான எத்தனை பொருளுமே கிடைச்சிருது. கரெக்டா, போகணும் வீட்டுல இருந்து வேண்டியதானே. எனக்கு புரியல இது. ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டுல யாரும் வேலைக்கு போக மாட்டோம், கவர்மெண்ட் ஜாலியா இருக்கும். மத்த கண்ட்ரீஸ்க்கு நாங்க சொல்றோம், சவால் விடுறோம். மத்ததுக்குன்னா நம்ம இப்ப கல்யாணம் பண்றோம், அதுக்கு வேணும் காசு, அதுக்கு தான் கொடுத்துறாங்கல்ல. பட்டு சேலை இதெல்லாம் அவங்களே கொடுத்துறாங்க, தாலிக்கு தங்கமும் அவங்களே கொடுத்துறாங்க. இங்க வேற கவர்மெண்ட் மண்டபம் இருக்கு, அங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உனக்கு மண்டபத்துக்கு வந்து காசு கிடையாது. மண்டபம் இருக்குடா, கோயில் எதுக்குடா இருக்கு? தெரியுமா, கோயிலுக்கு போய் கோயில கல்யாணம் பண்ணினா நமக்கு தேவையான அத்தனை பொருளும் கொடுத்துருவாங்க தெரியுமா, சீர்வரிசையே கொடுத்துருவாங்க, ஆய் தலைகாணி எல்லாமே. இந்த தலைவர் சொன்னாரு, குழந்தை பெத்தா வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் வந்தது. தலைவர் வந்தா நம்மளோட தலைவர் வந்தா அது கிட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு ஒரு 5 திங்ஸ் கொண்டு வரட்டும். 5 நீட்டா நல்லதா ஆகுற மாதிரி கொண்டு வரணும். அது தவிர்த்து நீ பண்ணன்றதுக்கு நான் பண்ணேன் போட்டிக்கு மேல போட்டி நின்னுக்கிட்டு யாருமே உருப்படியா பண்ண மாட்டாங்க. உண்மையான அதுதான் கொண்டு வரதுக்கு முடியாது. பாதி தான் அது சேலுக்கு, உண்மையான சேலுக்கு இதாவது மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு என்ன இது அதெல்லாம் கொண்டு வரதுக்கு என்ன ஃப்ரீ ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரீயா கொடுக்க கூடாது. எல்லாம் உழைச்சு சம்பாதிக்கிறது கத்துக்கணும். எல்லாரும் உழைக்கும் போது அது ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும். உண்மை எப்படி ஃப்ரீ எல்லாம் கொண்டு வராங்கல்ல. நீயே சொல்லு, நீ இப்ப நம்ம பேசுனது நீ ஒரு சிங்கிள் பர்சனா நீ சொல்லு, அவங்க கொடுத்ததுல நீ வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவே. நீ யாரும் உழைப்பா, யார் அங்க வருவது? எப்படி நம்ம உழைக்கலன்னு எப்படி இது வரும்? கரெக்ட் தான். அதனாலதான் நானும் கேட்டேன். பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு 60 வயசுக்கு மேல இதுவும் பணமும் வந்து சோம்பேறித்தனமா இந்த பென்ஷன் கொடுக்கறாங்களா, இளைஞர்களுக்கும் காசு கொடுக்கறேன்ட்டாங்க. இந்த பென்ஷன் வேலைக்கு போற வரைக்கும் பென்ஷன் கொடுக்கட்டே தெரியுமா, வயசானவங்களுக்கு சில பேர் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா பாத்துக்க மாட்டாங்க, நிஜமா பாத்துக்க மாட்டாங்க. அதுதான் நடக்குது. சோ அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கட்டும். வீட்டுல இருக்காங்களா வயசானவங்களா ஒரு 60 இயர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கட்டும். யூஸ்ஃபுல், அவங்களால வேலை செய்ய முடியும். வந்துட்டு பாத்தீங்கன்னா சொன்னாரு, இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சு +2 முடிச்சவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணிட்டு வேலைக்காக வெயிட் பண்றவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வேலையே வந்துட்டு பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்தலாமே. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வரேன்றீங்க, வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அது தவிர்த்து உனக்கு புரியுதா இல்லையா? இப்ப என்ன பண்றாங்கன்னா கரெக்டா ஓட்டுக்கு டார்கெட் பண்ணணும். டார்கெட் பண்றதுக்கு தான் இது பண்றாங்க. இல்ல அது நீ போடுறதுனால போட்டுக்கோ, இது அதுதான் உண்மை. நீ சொன்னாலும் ஏன்னா சோம்பேறித்தனம் ஆக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. கரெக்டா 5 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு 5 வருஷமா ஃபுல்லா சோம்பேறியா இருப்பாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் வேற ஒருத்தவங்க ஒரு கட்சியில வந்து வராங்க. அப்ப இந்த சோம்பேறித்தனம் என்ன ஆகும்? அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு இருக்காது, வேலைக்கு போக மாட்டாங்க. அவன் வரும்போது என்ன பண்ணுவான்? சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா போன நிறைய ஃப்ரீ கொடுத்தாங்க, வின் பண்ணா நம்மளும் நிறைய ஃப்ரீ அனௌன்ஸ் பண்ணுவோம், நமக்கு போடுவாங்க. எங்க இருந்து வருது காசு? எனக்கு புரியல. இது எங்க இருந்து கடன் வாங்குறாங்களே, கடன் வாங்கி நம்ம இப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா போன தடவை நம்ம டிவிக்கே போடும்போது ஒரு மக்கள் வந்து பிங் பண்ணியிருந்தாரு, கடன் இருக்கு, அந்த கடனை பத்தி நீங்க பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் கூட போட்டு. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் பண்ண பின்ன கடன் வரதா செய்ய கண்டிப்பா வரும். எனக்கு தெரிஞ்சு அதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய காலத்துல இந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. உண்மைக்கு கிடையாது சுரேஷனா. எல்லாம் உழைக்கிறாங்க, நல்லா இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ஓசி என்ன இது எல்லாம் கொடுத்து எல்லாரையும் சோம்பேறி, நம்மளையே சோம்பேறி ஆக்குறாங்க. 2000 வருதே, ஏன் வேலைக்கு போகணும்? 5 ரூபா பக்கம் 5-6 ரூபா பக்கம் 62 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அவ்வளவு இருந்துமே இப்போ இந்த லட்சங்கள் எல்லாம் யார் காசுல கொண்டு வராங்க? அவங்க ChatGPT-ல பாத்துருக்காங்க மக்களே. நீ சொல்ல ஏஐ தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இருக்குது. நம்ம ஏஐ தான் சுரேஷன் இப்ப பாருங்களேன், அவங்க பண்ணாங்கன்னா அவங்க சேர்த்து வச்சிருக்காங்களா ஆல்ரெடி?
கவர்மெண்ட்ல நம்ம கவர்மெண்ட்ல இருந்தானே எடுத்து கொடுக்குறாங்க, ஆல்ரெடி கடனா இருக்குது. சோ அத நம்ம எவ்வளவுக்கு இது பண்ணணும் அவ்வளவுக்கு முடிச்சு விட்டு தவிர்த்து எல்லாருமே கடனை பத்தி எதிர்கட்சியா போகும்போது மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கடனாளி பேசுறாங்க. ஃபியூச்சர் நம்மளோட நாட்டு என்னத்துக்கு கடனாளியா தானே போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது என்னது அதுக்கு தானே இது பண்ணிட்டு இவ்வளவு போட்டிருக்காங்கல்ல. அந்த ஒயின் ஷாப் பத்தி ஒண்ணுமே போடல, டாஸ்மாக் பத்தி ஒண்ணுமே இல்ல. ஆன்டி ட்ரக்லயுமே கஞ்சா அந்த இதுதான் போட்டாங்க. காசு வருது எப்படி சொல்லுவாங்க? அத உங்களால ஸ்டாப்பே பண்ண முடியாது. சரியா? அதுவும் ஒரு கொஸ்டின் வந்துச்சு எனக்கு. தீபாவளிக்கு போன வருஷம் நான் ரிப்ளை கொடுத்திருந்த ஒருத்தருக்கு, தீபாவளிக்கு போன வருஷம் எவ்வளவோ கோடி நம்ம தான் டாப் மோஸ்ட் மதுபான வித்ததுக்கு டாப் வசூலாம், ஆனா போன வருஷத்தை விட கம்மின்னு வேற போட்டுருந்தாங்க. இல்லடா, அதுக்கு இந்த இலவசம் எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலா அதுல வர காசை வாங்கி கடனையை தான் அடைக்கலாம். ஏதோ பண்றீங்க, ஓகே, அதுக்கு வாங்கி காசு கடனை அடைக்கலாம். விட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற இந்த ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுல குறைக்கலாமே. ஜிஎஸ்டி இப்ப இந்தியால ஜிஎஸ்டி இருக்குன்னா ஏன் தமிழ்நாட்டுல குறிப்பிட்டு அது குறைக்கலாமே. இவங்க பாத்தீங்கன்னா வெறும் இந்த காசு குடுக்கறதுல இருக்காங்க தவிர்த்து அதை குறைக்க மாட்டேங்கிறீங்க. நாங்க பாத்தீங்கன்னா எது வாங்க போனாலும் அந்த ஜிஎஸ்டி கட்டி தான் எங்க காசு போயிட்டு இருக்குது. நீங்க குடுக்கறதுல அதுலதான் போகுது, அதுக்கு நீங்க குடுக்காமயே இருக்கலாம். ஜிஎஸ்டி நான் ஏதாச்சும் கிராசரிஸ் ஆர்டர் பண்ணா ஜிஎஸ்டி, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டுறப்போ அந்த 2000 வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? ஒண்ணு இல்ல, அது ஜிஎஸ்டி கட்ட தான் அங்க போயிட்டு திரும்ப அவங்க அதையே நம்ம கொடுத்தது நம்மளுக்கு அப்படியே ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. இதுதான் நடக்குது. யாருக்கும் ஓசி எல்லாம் யாருமே குடுக்கலைங்க, இந்த ஜிஎஸ்டி தான் நம்மளுக்கு அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு. இல்ல எனக்கு இன்னொரு புரியல. எங்க அப்பா ஆட்டோ தானே ஓட்டுறாரு, அவர்கிட்ட கேட்டேன் நீங்க ஓட்டினாலும் ஓட்டலைனாலும் ஆர்டிஓ போகணுமா? ஆர்டிஓ கண்டிப்பா போகணுமாமா. ஆமா, வருஷத்துக்கு ஒரு டைம் ஆர்டிஓ போய் அதை ரினியூ பண்ணிட்டே இருக்கு. அவர் ஓட்டலப்பா, ஒரு வருஷம் சும்மா நிக்குது வண்டி, என்ன பண்றது? அது வந்து பிரச்சனை, அதுதான் நம்மளோட பிரச்சனை. இருக்குன்னா நீ வந்து ஒரு வருஷத்துக்கு ரினியூ பண்ணிட்டு தான் இருக்கும். ரோட் டாக்ஸ் கட்டுறோம், எல்லாமே தான் டாக்ஸ் கட்டிட்டு தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து சுங்க கட்டணமும் உயர்வுன்னு போட்டு வச்சிருக்காங்க, அதெல்லாம் கம்மி பண்ணலாம். ஓகேவா? நிறைய இருக்கு. நம்மளுக்கே இந்த மாதிரி தோணும் போது ஏன் அவங்க அவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டாங்க? அவங்க வந்து இந்த லாஸ்ட் கொஞ்சம் டைம் தான், இந்த ஒரு 2 மாசத்துல அந்த ஓட்டு போற நாள் வரைக்கும் தான் அதுதான் எனக்கு ஓட்டை வாங்கணும். ஓட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் டே நம்மள பார்க்க மாட்டாங்க. ரியலைஸ் பண்ணணும் நம்ம அந்த இந்த ஓட்டிங் டைம்ல மக்களே அதுக்கப்புறம் ஓட்டு நீங்க கேட்கலாம், நீங்க எல்லாம் ஃப்ரிட்ஜ் கொடுத்தா வாங்க மாட்டீங்களாடா? கண்டிப்பா வாங்குவோம். ஏன் வாங்க மாட்டோம்? வாங்கணும். ஏன் நம்ம காசு நம்மளுக்கு பண்றாங்கன்றப்ப நம்ம வாங்காம இருக்குமா? அது வாங்கிதான் ஆகும். வேற எதுலயுமே நம்மளுக்கு வரல. இது வந்துட்டு நாட் ஒன்லி ஏடிஎம்கே மட்டும் நாங்க இப்ப டார்கெட் பண்ணி பேச கிடையாது. இது பொதுவாக தான் நாங்க பேசிட்டு இவங்களோட என்னன்னு சொல்லிட்டு நாங்க பொதுவான கருத்து தான் சொன்னோம். ஏன்னா எல்லா கட்சியும் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரிதான் வச்சிருக்காங்க. கொண்டு வரணும். அது தவிர்த்து இதே கொண்டு வந்துகிட்டு ஓசி எல்லாமே ஓசி. ஏடிஎம்கே பேசுறதுனால இன்னொன்னு சொல்றேன். நான் கோயம்புத்தூர், அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மா ஆட்சி அப்போ ஏதோ ஒரு டேம் கட்டுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கேரளால இருந்து தண்ணி தான் வந்துட்டு இருக்கு, சிறுவாணி வந்து ஹாஃப் அவங்க ஷட்டர் மூடிட்டா நமக்கு தண்ணி வர மாட்டேங்குதுன்னு. அந்த பிளான் என்னாச்சுன்னே தெரியல, அப்படியே மண்ணோட மண்ணா போயிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா எனக்கு வந்து அந்த டீடைல்ஸ் தெரியல, அந்த பிளானோட டீடைல்ஸ். பட் இதுதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. ஏதோ டேம் கட்டறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ஆயிடுச்சு, மண்ணோட மண்ணா போயிருச்சா என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படி மட்டும் கட்டியிருந்தாங்கன்னா சிறுவாணி என்னடா சிறுவாணி நம்மளே, ஐ மீன் கோயம்புத்தூருக்கு இந்த பக்கம் நம்மளே ஒன்று தரலாம். இப்போ சிறுவாணி வச்சுதான் கோயம்புத்தூர், நான் கோயம்புத்தூர் மட்டும் பொதுவாக சொல்லலை, மற்ற ஊர்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். டேம் கட்டலாமே எல்லா பக்கமும் தண்ணி பிரச்சனைக்கு. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ உங்களோட கருத்தை வந்து பார்த்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து வேற மாதிரி இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்துருப்பா நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சொல்லணும்னு கிடையாது, எல்லாரோட இது நெகட்டிவிட்டியுமே இருக்குது. ஆமாவா இருக்கா இல்லையா? நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னு, இது இவ்வளவு ஒருத்தர் பண்றாங்கன்றப்ப இது அதிகமா ஏன் கொண்டு போகணும்? அதை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன வேணுமோ அது மட்டும் பண்ணுங்க, யாருக்கு என்ன இல்லையோ அது மட்டும் பண்ணுங்க, அவ்வளவுதான். இன்னொன்னு, இந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே மட்டும் வச்சு நாங்க போட்டிருக்கோம். உங்க கமெண்ட் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நாங்க கூட ரிசர்ச்ல வந்து வேற ஏதாவது கொடுத்திருந்திருக்கலாம், நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தோணுது, எங்க ஒப்பீனியன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தோணும், இந்த மாதிரி நம்மள மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் தோணுமே தெரியல, எங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு. ஓகே, ஃபியூச்சர்ல நம்ம